Hi, hello everyone. Welcome to Rising Hands. நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டி சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டும் சிவகங்கை மல்டிபர்பஸ் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி 2 பேரும் கொலாபரேட் பண்ணி இந்த இயருக்கான எஜுகேஷன் ரூரல் கேம்ப் நடத்த போறாங்க. இந்த ரூரல் கேம்போட தலைப்பு பாத்தீங்கன்னாக்க சோஷியல் ஒர்க் ஃபார் எம்பவரிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆன் கோஸ்டல் கம்யூனிட்டி. எந்தெந்த கிராமத்துல பண்ண போறாங்க அப்படின்னா பாம்பன், தங்கச்சி மடம், வடக்காடு, தண்ணீர் ஊற்று, இந்த ரூரல் கேம்பை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்க வந்து நம்மளுடைய சமூக பணித்துறை மாணவர் 8 கமிட்டியை பிரிஞ்சிருக்காங்க. அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அது என்னென்ன கமிட்டின்னு நம்ம இப்படியே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓவரால் ஹெட்டான வெற்றி அப்புறம் பிரியா கிட்ட அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கேட்போம் வாங்க. இந்த ரூரல் கேம்ப் பாமன் வில்லேஜ்ல 20/12/2025 ல இருந்து 13/12/2025 வரைக்கும் நடத்த போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரூரல் கேம்ப் எனக்கு என்னன்னு தெரியாம இருந்துச்சு. அச்சோ சார் கொடுத்த ஓரியன்டேஷன் ரூரல் கேம்ப் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த ரூரல் கேம்ப் எஸ்எம் ட்ரிபிள்ஸ் கர்மகுடியோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பண்ண போறோம். எஸ்எம் ட்ரிபிள்ஸ்ல எங்களுக்கு 2 இடம் கொடுத்தாங்க. ஒன்னு விவசாய சார்ந்த மக்கள், இன்னொன்னு மீனவ சமுதாய மக்கள். இவரோட சீனியர்ஸ் எல்லாருமே விவசாய சார்ந்த மக்களுக்கு ரூரல் கேம்ப் பண்ணாங்க. நாங்க வந்து மீனவ சமுதாய மக்களுக்கு ரூரல் கேம்ப் பண்ண போறோம். எங்களுக்குள்ள ஒரு 8 கமிட்டிஸ் இருக்கு. அது என்னென்ன கமிட்டிஸ்னா ப்ரோக்ராம் கமிட்டி, கல்ச்சர் கமிட்டி, ஃபுட் கமிட்டி, ஃபினான்ஸ் கமிட்டி, மீடியா அண்ட் டாக்குமெண்டேஷன் கமிட்டி, உமன் ஹெல்த் செல் கமிட்டி, டிசிப்ளின் அண்ட் அகாமடேஷன் கமிட்டி அண்ட் டிராவல் கமிட்டி. எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா இந்த கமிட்டி கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி எஃபெக்டிவா இந்த சக்சஸ்ஃபுல்லா இந்த ரூரல் கேம்ப் நடத்தி முடிக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரூரல் கேம்ப் அந்த 10 நாள் ப்ரோக்ராம் ஒரு மேக்ஸிமம் ரெடி பண்ண போறோம். Thank you. ஐம் சிவானி. இந்த ரூரல் கேம்ப்ல நான் ப்ரோக்ராம் கமிட்டி கோஆர்டினேட்டராக இருக்கேன். என் கமிட்டி மெம்பர் மனோஜிதா. இந்த இயற்கான ரூரல் கேம்ப் டிசம்பர் 20 டிசம்பர் 29 வரை பாம்பனில் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ரூரல் கேம்பில் ப்ரோக்ராம் கமிட்டியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா டெய்லி என்னென்ன ஈவெண்ட் எப்பப்போ எந்தெந்த டைமில் நடக்க போகிறதுன்றதையும் அந்த ஈவெண்ட்கான ஷெடியூலை வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோன்றதையும் நாங்கள் தான் கோஆர்டினேட் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு யார் யாரெல்லாம் வந்து ரிசோர்ஸ் பர்சனாகவும் யார் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாகவும் யார் யார்ட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்க போகிறோன்றது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மார்னிங் ஈவெண்ட்ஸ் நாங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கோம்னா ட்ரீ பிளான்டேஷன், ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன், பிஆர்ஏ அண்ட் சோஷியல் சர்வே, மெடிக்கல் கேம்ப், இந்த மாதிரியான மார்னிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது போக ஆஃப்டர்நூன் வேலை இருக்கிற கல்ச்சுரல் கமிட்டிக்கு டெய்லி ஒரு தீம் கொடுத்துருவோம். அந்த தீமை பேஸ் பண்ணி அவங்க கல்ச்சுரல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஐம் ஸ்ரீதா, ஃபர்ஸ்ட் இயர் சோஷியல் ஒர்க் ட்ரெயினிஸ், அழகப்பா யூனிவர்சிட்டி. நான் வந்து கல்ச்சுரல் கமிட்டியோட கோஆர்டினேட்டராக இருக்கேன். எங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா எங்களோட கலை நிகழ்ச்சிகள் மூலியமாக அங்கே உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து மோட்டிவ் பண்ணுறது தான். நாங்கள் என்ன மாதிரியான தீம்ஸ் பேஸ் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ண போகிறோன்னா சைல்டு மேரேஜ், உமன் எம்பவர்மெண்ட்டு, என்விரான்மெண்டல் ஹைஜீனிக், இது மாதிரியான 10 விதமான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ண போகிறோம். எங்களுடைய மாணவர்களாக என்ன மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் வந்து அங்கே அரங்கேற்ற போகிறாங்கன்னா பறை, ஒயிலாட்டம், கரகாட்டம், கோலாட்டம், பொம்மலாட்டம், மௌன நாடகம், வீதி நாடகங்கள் மூலியமாக அங்கே உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவங்கள மோட்டிவ் பண்ணுறது தான் எங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. தேங்க்யூ. ஐ எம் அதிரினிக். நான் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் ஃபஸ்ட் இயர் எம்எஸ் சொல்லி படிக்கிறேன். நாங்கள் வந்து ரூரல் கேம்ப் போகிறோம். நான் ரூரல் கேம்பில் ஃபினான்ஸ் கமிட்டியோட ஹெட்டாக இருக்கேன். இந்த ஃபினான்ஸ் கமிட்டியோட மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கேசவன், ஆதித்யா, நிவேதா. நாங்கள் எங்களோட மெயின் என்னென்னா பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுறது, அதை வந்து அப்புறம் சோர்ஸ் மூலமாக எப்படி கலெக்ட் பண்ணலாம், நாங்கள் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் வந்து ஸ்பான்சர்ஷிப் மூலமாகவும் கலெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு கமிட்டியோட பட்ஜெட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏற்ற மாதிரி ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரன்சியாக நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அண்டு ரிசிப்ட் அண்ட் பில்ஸை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி மொத்தமாக லாஸ்ட் நாள் வந்து ரிப்போர்ட் அண்ட் சப்மிட் பண்ணிடுவோம். மைசெல்ஃப் ஹரிணி சுபா. நான் டிசிப்ளின் அண்ட் அகாமடேஷன் கமிட்டியோட கோஆர்டினேட்டராக இருக்கேன். எங்கள் கமிட்டியில் வந்து 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த ரூரல் கேம்பில் வந்து எங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா ப்ரோக்ராம் கமிட்டி கொடுக்குற ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ப்ரோக்ராம் நடக்கிற பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் அந்த 10 days-ம் அவங்கள சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிறது வந்து எங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. தேங்க்யூ. Myself Raju, travel committee coordinator. We have 3 members. இந்த ரூரல் கேம்பில் எங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா எல்லா ட்ராவலும் டைம் டே இல்லாமல் கரெக்டான நேரத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகிறதும், சேஃப் அண்ட் செக்யூராக எல்லாரையும் கூட்டி வரதும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு டாடா ஏசி ஆட்டோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் இயரில் டூர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ. மைசெல்ஃப் வெற்றிவேல் முருகன், ஃபர்ஸ்ட் இயர் சோஷியல் ட்ரைனிங். நான் வந்து ஃபுட் கமிட்டி கோஆர்டினேட்டராக இருக்கேன். எங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா 3 வேளையுமே ஹெல்த்தியான ஃபுட்டை தரமாக கொடுக்கலான்னு இருக்கும். அந்த 10 நாளைக்குமே தேவையான டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே கரெக்டான டயத்தில் கரெக்டான ஃபுட்டை கொடுத்துருவோம். தேங்க்யூ. Myself Karpaka Ponni, first year social work trainee, Department of Social Work, Alagappa University, Karaikudi.
இந்த ரூரல் கேம்ப்ல நான் உமன் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கமிட்டி கோஆர்டினேட்டராக இருக்கேன். என்னோட கமிட்டியில் நான் அதுக்கப்புறம் ஆதித்யா நாங்கள் 2 பேர் இருக்கோம். இந்த ரூரல் கேம்பில் என்னோட முக்கியமான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா, கேம்பில் யாருக்காச்சும் ஃபீவர் இல்லை இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா எங்ககிட்ட மெடிசன்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், அப்புறம் டேப்லெட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த கேம்ப் முடிகிற வரை எல்லாரையும் சேஃப்டி அண்ட் ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதா என்னோட முக்கியமான ரோல். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் தேவி பாலா. நான் மீடியா அண்ட் டாக்குமெண்டேஷன் கமிட்டியோட கோஆர்டினேட்டராக இருக்கேன். என்னோட மெம்பர் பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணிய பிள்ளை. எங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேம்பில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்டெல்லாம் ஃபோட்டோஸாகவும் வீடியோஸாகவும் கேப்சர் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனல் ரைசிங் ஹேண்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பியாகவும் சாஃப்ட் காப்பியாகவும் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுப்போம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்டெல்லாம் கடலோசை எஃப்எம்லையும் போயிட்டு ஷேர் பண்ணுறோம். இதெல்லாம் பார்க்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்க. இது உங்கள் ரைசிங் ஹேண்ட்ஸ். ரூரல் கேம்ப் ஹெட் எல்லாரும் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்ற மாதிரி 10 days வந்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த பிளான்ஸ் எப்படிலாம் போகுதுன்றதை நாங்கள் 10 days அப்டேட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஜாயின் வித் அஸ். ரைசிங் ஹேண்ட்ஸ்.